கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்திருக்கிற திருவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த வசனம் பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, இந்த பெர்கமு சபைக்கு எழுதுகிறதாவது, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்போ இந்த பெர்கமு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் அல்லது சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. கவனியுங்கள். அந்த கடந்த நாட்களில் உங்களிடத்தில் கேட்கப்பட்டிருந்த அந்த கேள்வியில் இதுவும் ஒரு கேள்வி. அதில் பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போகும்படியாக பிலேயாம் என்ன செய்த நாங்கள் எழுதியிருக்காரு. அவர்கள் கெட்டு போகத்தக்கதாக பாலாக் என்பவனுக்கு என்ன போதனை செய்தான்னு சொல்லி அங்கே எழுதியிருக்காரு. நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? ஏதாவது எழுதியிருக்கா? நீங்கள் திருப்பி போய் வாசிச்சு பாருங்கள். அப்படி அங்கே எழுதியிருக்காரு. நான் இதை குறித்து பின்ன என்னதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போகும்படியாக இந்த பிலேயாம் என்ன போதனை பண்ணான்னு சொல்லி நான் பல நாட்களாக இதை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணினேன். ஆனால் பாருங்கள், கடைசியில் அது எங்கே இருக்குனாக்க இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. இது எத்தனை பேருக்கு முன்னாடி தெரியும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கேள்வியை கேட்டதை ஒரு சிலர் கரெக்டாக எழுதியிருக்கீங்க. ஒரு சிலர் யூதா புத்தகத்திலிருந்து அதுதான் பதில் நீங்கள் எழுதிருங்க. ஏன்னா யூதா புத்தகம் எழுதியிருக்கோம். ஆனால் அங்கே என்ன செஞ்சான், அவர்கள் பாவம் செய்யும்படி என்ன காரியத்தை அங்கே செய்தான்னு சொல்லி அங்கே எழுதியிருக்காங்க. இங்கே தான் தெளிவாக எழுதியிருக்கு. என்ன காரியத்தை செஞ்சானாமா? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இதை ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இதை இன்னைக்கு சபையில் நீங்கள் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிற காரியம் சபைக்கு அப்படின்னா நம்ம சபைக்கு மட்டும், நம்ம ஆராதிக்கிற சபைக்கு மட்டும் இல்லை. இது சபைக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். இன்னைக்கு சபையில் இந்த காரியம் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆவிக்குரிய சபையில் நாங்கள் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற சபையில் இந்த போதனை இல்லை என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இந்த கிரியை இன்னைக்கும் சபைக்குள்ளே இருக்கிறது. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவார்கள், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள், ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லுவார்கள், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன் என்று சொல்லுவார்கள், நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்க, இன்னமும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இன்றும் சபையில் இருக்கிறார்கள். அப்படி அது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது கிறிஸ்தவ சாமிக்கு படைச்சது தானே. என்ன சாமிக்கா? கிறிஸ்தவ சாமினா என்னங்க? என்ன அமைதியாக இருக்கீங்க? கிறிஸ்தவ சாமினா என்னன்னு தெரியுமா? இப்போ பாருங்க, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி திருவிழா நடக்கும். என்ன நடக்கும்? திருவிழா நடக்கும். திருவிழா நடந்து அங்கே என்ன இருக்கும்?
ஒரே விருந்துகளாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அது யாருக்கு வெட்டியிருப்பாங்க? யாருக்கு வெட்டியிருப்பாங்க? கிறிஸ்தவ சாமிக்கு. நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சொல்கிற நொண்டி சாக்கு என்னது? கிறிஸ்தவ சாமிக்கு படைச்சது தானே. விக்கிரகங்களுக்கு படைச்சது அது விக்கிரகங்களுக்கு படைச்சது. அது என்ன விக்கிரகமாக வேணாலும் இருக்கட்டும், அது கிறிஸ்தவ விக்கிரகமாக கூட இருக்கட்டும், அது விக்கிரகம்தான். அதுக்கு படைச்சதை புசிக்கலான்னு சொல்லி போதிக்கிற போதகர்களும் உண்டு. உபச்சாரம் வேசித்தனம் பண்ணுகிற காரியங்களும் உண்டு. இது தொடர்ந்து இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மாதிரி காரியங்களை சபைக்குள்ளே, விசுவாச மக்களுக்குள்ளே, ஊழியத்துக்குள்ளே கொண்டு வருகிறவன் பிசாசானவன். அந்த பிசாசானவனுக்கு இடமும் கொடுக்கிறார்கள். பாருங்க, இங்கே தான் சொல்லுகிறது, இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க ஆகாது. விக்கிரகங்களுக்கு படைத்ததும் ஏசுத்தனம் பண்ணுவதும் கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை 15 வாசிங்கள. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அது என்ன நிக்கோலாய் மதஸ்தர்னா என்ன? உலகத்திலே எத்தனையோ விதமான மதங்கள் உண்டு. எத்தனையோ விதமான மதங்கள் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போதனையை வைத்திருப்பார்கள். அதை பின்பற்றுகிறவர்களும் உண்டு. இப்போ பாருங்க, நிக்கோலாய் மதஸ்தரினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இப்போ நம்ம கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது என்னது? மார்க்கம். இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கணும் ஒழிஞ்சு மதத்தை கடைபிடிக்கவே கூடாது. அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள மதமும் இருக்கிறது. இதை கர்த்தர் இதை வெறுக்கிறார். எப்படி நிக்கோலாய் மதஸ்தருடைய காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறாரோ, அதே போல கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற மதத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது மார்க்கம். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மதத்தை பின்பற்றி போகவே போகாதீங்க. மதத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு. நீங்கள் மதத்தை பின்பற்றி போகாதீங்க, ஏன்னா அது கர்த்தர் வெறுக்கிறார். இப்போ பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது 16, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். அது என்னங்க வாயின் பட்டயம்னா என்னங்க? நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவருடைய யுத்தம் பண்ணுவேன். என்ன சொல்லுங்க பாப்பா, வாயின் பட்டயம்னா என்னன்னு சொல்லுங்க பாப்பா. என் வார்த்தையாலே நான் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். வாயின் பட்டயம்னா என்னது? வார்த்தை. அவருடைய வார்த்தையாலே அவர்களோடு என்னுடைய வார்த்தையாலே அவர்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் வெறுத்து விட வேண்டிய காரியம். ஆகவே விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறதுக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் கர்த்தருடைய சபையில் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யூதா பக்கத்திலே இருக்கும். யூதா எழுதின நிருபம் 4
10 வாசிங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். யார் தெரியுமா இவங்க? இவங்க தான் மதத்தை சார்ந்தவர்கள். இவங்க யாரு? மதத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவத்தை பற்றி தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தெரியாதாமா? ஆவிக்குரிய கிறிஸ்தவத்தை பற்றி, கிறிஸ்தவத்தை மார்க்கத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன். நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்களை பற்றி, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள்ட்ட போய் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தூசிப்பார்கள். என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து, அவர்களுக்கு தெரிந்து, வேதாகமம் சொல்லுகிறதல்ல, அவர்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களை தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். கீழே வாசிங்கள. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடி கொண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். இப்படி நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று சொல்லி கர்த்தருடைய காரியங்களுக்கு உடன்படாமல் இன்னும் இந்த விக்கிரகாராதனைக்கு விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிப்பதும் வேசித்தனம் பண்ணுவதும் செய்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு என்னவாம்? ஐயோ. வாசிங்களே, தொடர்ந்து வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்னென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க யார் தெரியுமா? மார்க்கம் தப்புன நட்சத்திரங்கள், வழி தப்புன நட்சத்திரங்கள். இவர்கள் மார்க்கத்துக்குள்ள ஒழுங்கா இருக்காம, இப்போ பாருங்க, சபைக்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து இன்னைக்கு ஒரு சில காரியங்களுக்காக கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். என்னென்ன காரியங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன காரியங்களுக்காக போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்குள்ளே வந்திருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாங்க, ராபோஜனம் தருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. சில காரியங்களுக்காக கர்த்தரை விட்டு பின்னோக்கி போகிறாங்க. என்ன காரியத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசாமல் இருக்கீங்க? முதல்ல எதுக்கு போவாங்க தெரியுமா? எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு பொண்ணு கிடைக்கல, எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, நிறையா காரியங்கள் சொல்லலாம். இதில் தான் மார்க்கம் தப்புறாங்க. மார்க்கத்தை விட்டு எங்கே போகிறாங்க? எதுக்கு போகிறாங்க? மார்க்கத்தை விட்டு மதத்தை பின்பற்றுவர்களுக்கு போகிறார்கள். எதுக்காக? பொண்ணு எடுப்பதற்காகவும் மாப்பிள்ளை எடுப்பதற்காகவும் போகிறார்கள். ஏன் மார்க்கத்துக்குள்ள பொண்ணும் மாப்பிள்ளையும் இல்லையா? மார்க்கத்துக்குள்ள பொண்ணும் மாப்பிள்ளையும் இல்லையா? இருக்கும். பொண்ணும் இருக்குது, மாப்பிள்ளையும் இருக்குது. சரி, அப்புறம் ஏன் வந்து அதை விட்டு ஏன் மதத்துக்குள்ளே போகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? நான் படித்த படிப்பு கேட்டார் போல பொண்ணு இல்லை,
நான் படித்திருக்கிற படிப்பு கேட்டார் போல மாப்பிள்ளை இல்லை. எங்களுக்கு இருக்கும் வசதிக்கு ஏற்ற வசதி அவர்களிடத்தில் இல்லை. மாப்பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை. அப்போ பாருங்க, இவங்க இந்த மார்க்கத்தை விட்டு இந்த மாதிரி சில காரியங்களுக்காகத்தான் மதத்தை தேடி ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த எண்ணெய்க்கு எப்படி இந்த பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போவதற்கு போதனை பண்ணினானோ அதை போல போதனை இன்றும் சபைகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, அந்த சபையை நடத்துகிற அந்த போதகரை சொல்வார், அது ஒன்றும் தப்பு இல்லை. பெண்ணு கிடைக்கலாம், பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம், போய் அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நமக்குள்ள உனக்கு திருத்திடலாம் சொல்கிறாங்கல்ல. அப்புறம் அவங்கள மனமாற்றம் பண்ணிக்கொள்ளலாம். இப்படிலாம் போதனை பண்ணுகிறவர்களும் உண்டு. ஏன் தெரியுமா? இவரால் பொண்ணு பார்த்து வைக்க முடியாது. இவரால் பொண்ணு பார்த்து வைக்க முடியாது. நமக்கு தெரியவே, நமக்கு கண்ணுக்கு முன்னாகவே இந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கிறது. கடந்த காலங்களிலே பாருங்கள், இவர்தான் மாப்பிள்ளை, இவர்தான் பொண்ணு என்று சபையிலே நிறுத்தி எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் அந்த திருமணம் நின்று போனது. இன்னைக்கு அது எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? இன்னைக்கு வாடிப்பட்டிக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவி எங்கே போயிடுச்சு? வாடிப்பட்டியில் போய் மொட்டை அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதாங்க ஆவிக்குரிய ஜீவியம். அப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க? மார்க்கத்திலேருந்து எங்கே போயிட்டாங்க? அவங்க இப்போ மார்க்கத்துக்கு போயிட்டாங்க. மார்க்கத்திலேருந்து எங்கே போயிட்டாங்க? மதத்துக்கு போயிட்டாங்க. இந்த மதத்துக்கு போகிற வழியை காமிச்சவர் ஆவிக்குரிய போதகர். ஏன்னா இப்போ அவரும் அந்த அந்த போதகரும் இப்போ மார்க்கத்தை விட்டுட்டு எங்கே போயிருக்கா தெரியுமா? மதத்துக்கு போயிட்டார். ஏன்னா 30-32 வருஷமாக செய்யாத காரியங்களை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ தான் மார்க்கத்துக்குள்ளே மெதுவாக நுழைய நுழைஞ்சிட்டாங்க. இதாங்க இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ மனுஷன் சுற்றி வளைச்சி கடைசியில் எங்கே ஓடுறான் தெரியுமா? இந்த உலகத்தை நோக்கி தான் ஓடுறான். நான் சொல்லுகிறேனே, மார்க்கத்துக்குள்ளேயே இருக்குது, பெண்ணும் இருக்கிறது, மாப்பிள்ளையும் இருக்கிறது. அழகு இல்லை, அந்த பொண்ணு அழகா இல்லை, அப்புறம் என்ன இல்லை, அந்தஸ்து இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை சொல்லுவார். அந்த மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பார்? நீங்கள் அப்படித்தாங்க இருக்குது. ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று. என்னது தேவையானது? ஒன்றே ஒன்று. என்னது? தேவனுடைய ராஜ்யம். நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ நீ அதிலே செய்யணும். அதை விட்டு இன்னைக்கு மார்க்கமானது, கிறிஸ்தவ மார்க்கமானது மதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்களே, 2 கொரிந்தியர் 6:14 வாசி. 2 கொரிந்தியர் 6. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும். இப்போ பாருங்க, இங்கே சொல்லப்படுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அப்படின்னா என்ன? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அப்படின்னா என்னது? மதத்துக்காரன் கூட மார்க்கத்துக்காரன் சேராத. பிணைக்கப்படுறதுன்னா என்னது?
கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதியை போதிக்கிறது மார்க்கம், அநீதியை போதிக்கிறது மதம். அப்போ அநீதிக்கும் நீதிக்கும் எதுக்கு சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? மார்க்கத்தில் இருக்கிறது ஒளி, மதத்தில் இருக்கிறது இருள். அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏதுங்க? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சபைக்குள்ள அதிகமாய் இப்போ பிசாசம் என்ன பண்ணிட்டேன், இவங்கள வேறு வழியெல்லாம் கெடுக்க முடியாது, இவங்களை கெடுக்கிறதுக்கு இதான் வழி. எப்படி அந்த பிழையாமங்க என்ன போட்டார், அவர்களுக்கு கெட்டு போகத்தக்கதாக என்ன ஆலோசனை சொன்னா தெரியுமா? நீ அவங்களுக்கு பொண்ணை கொடு, அவங்கள்ட்ட பொண்ணை எடு, நீ அவங்களோடு கலந்துரு. அங்கே அந்த காரியம் அங்கே எழுதியிருக்கும். என்னாகமத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, அவர்கள் மற்றவர்களோடு களவாது இருக்கிற ஜனங்கள், அது எழுதியிருக்காங்க. அவர்கள் இஸ்ரவேலர் மற்ற ஜனங்களோட கலந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். அவங்க யாராமா? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? உலக பிரகாரமான இருக்கிற ஜனங்களுக்கும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்க வேண்டும். 15 வாசிங்களே. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அப்ப இந்த வசனம்லாம் வாசிக்க மாட்டாங்களோ? இந்த வசனம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாதோ? ஒருவேளை கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியாள்னா என்னன்னு தெரியுமா? பிசாசு. கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் எதுங்க? இசைவேதுங்க. என்னைக்காவது ஆண்டவர் பிசாசோட இசைத்து போவாரா? போக மாட்டார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? நாமளும் இசைந்து போகக்கூடாது தானே? கீழே வாசிங்களே. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளாகவே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப நம்ம யாரு? தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிற இந்த மார்க்கத்தை பின்பற்றி போகிற, இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தை பின்பற்றி போகிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்ம மதத்துக்குள்ள போய் விக்கிரகங்களை கொண்டு வைக்கலாமா? இந்த ஆலயத்துக்குள்ள கூட அந்த விக்கிரகத்தை வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இப்போ பாருங்க, என்ன ஆமத்துக்கு வந்துருங்க. அதை 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். எந்த இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எது? இந்த 14 18 வரைக்கும் மேல சொல்லியிருக்கல 6வது வசனத்துல இந்த காரியங்களை விட்டு நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. அசூசினா என்னது? அசுத்தமான காரியம். இந்த அசுத்தமான காரியங்களை நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணுமாமா? சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அப்ப பரிசுத்தமாக்குதல் நமக்குள்ள பூர்ணமாகணும்னா தேவ பயத்தோட நாளுக்கு நாள்
கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், என்னாகமத்துக்கு வாங்கலை. 22:4 வாசி. என்னாகமம் 22:4 வாசி. மீதியானின் மூப்பரை நோக்கி, வாசிங்க வாசிங்க. வெளியின் புல்லை மேய்கிறது போல மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் யாவையும் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றார். மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் இப்ப என்ன கூறியவாமா குறி சொல்லுதலுக்குரிய கூலியை அவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமினிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமினிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்று கேட்டார். இப்ப வந்திருக்கிற யார் என்று கர்த்தருக்கு தெரியாதா? இப்ப கர்த்தர் வந்து பிலேயாமிட்ட கேட்கிறாரு, இங்க வந்து தங்கி இருக்கிற மனுஷன் யார் என்று. பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கம் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விலாசத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவருடைய யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவருடைய போக வேண்டாம், இந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இப்ப பாருங்க, இந்த பாலாக் என்பவன் கூலி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ இவங்க வந்து பிலேயாமிட்ட வந்திருக்கிறாங்க. ஒரு ரொம்ப பிலேயாம் வந்து என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி தங்கி இருங்க, கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் என்று இந்த பிலேயாம் சொன்னார். கர்த்தர் என்ன சொன்னார் பிலேயாமிட்ட? போக வேணான்னு சொல்லிட்டார்ல, நீ போக வேணான்னு சொல்லிட்டார்ல, நீ அவர்களும் போகவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். நீ அவர்களோட போகவும் வேண்டாம், அவளை போய் நீ சபிக்கவும் வேண்டாம் என்று சொல்லிட்டு பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட வருகிறதுக்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னான். இப்போ பிலேயாம் முதல்ல சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன், கர்த்தர் எனக்கு போகிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும். அவன் விட்டானா?
அதை விட அதிகமான கணவான்களையும் இன்னும் அதிகமான கூலியையும் கொடுத்து அனுப்பினார். அப்பவும் கூட பிழையாம என்ன சொன்னாராமா? வரமாட்டேன்னு சொன்னார். அப்புறம் திருப்பி என்ன பண்ணாராமா? பாலாக் என்ன பண்ணானாமா? திருப்பியும் நிறைய காணிக்கையும் இன்னும் கணம் பொருந்தியவர்களையும் அனுப்பினார். அப்போ கூட கர்த்தர் என்ன சொன்னார்? போ சொன்னார். ஆனால் நீ அந்த ஜனங்களை நீ சபிக்கக்கூடாது. ஏன் பிழையாம போக வேணாம் என்று தடுத்தார் கர்த்தர்? பிழையாமை ஏன் போக வேண்டாம் என்று தடுத்தார் கர்த்தர்? இந்த காரியம் நீ போய் சபிக்கக்கூடாது. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை ஒருவனும் சபிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை ஒருவனும் சபிக்க முடியாது. அப்படி இருக்க ஏன் பிழையாமை போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்? இவன் போய் சபிச்சுட்டா அந்த ஜனம் சபிக்கப்பட்டுருமா? அப்புறம் ஏன் போக வேணாம்னு சொல்றாரு? அதுதான் விஷயம். இப்ப அவனும் தேவனுடைய தீர்க்கதரிசி, இவனுக்கு தீமை வரக்கூடாது என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் பார்த்துங்களா, மீறி போய் பிழையாம என்ன பண்ணிட்டேன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தூர ஆலோசனை பாலாக்கு கொடுத்து, நீ இதை செஞ்சுட்டா போதும், அவங்க கெட்டு போயிடுவாங்கன்னு ஆலோசனையும் கொடுத்துட்டு இவனும் போய் மாண்டு போனான். யுத்தத்தில் மாண்டு போனான் இந்த பிழையாம். ஆகவே இன்னைக்கு சபையில் இருக்கிற சபை மூப்பர்கள் சபையை நடத்தி கொண்டிருக்கிற துழ ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. துரு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக, கண்டித்து உபதேசம் பண்ணுவது இல்லை. ஈரோடு பகுதியில் ஊழியை செய்கிற ஒரு தாசன் தன்னுடைய நூலிலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். நல்ல விசுவாசி அந்த பையன். இந்த பையன் நல்ல விசுவாசி. ஆனால் அவன் பாருங்க, விரும்பின பெண் முகமதிய பெண். நல்ல விசுவாசிவன். இவன் விரும்பின பெண் யார்? முகமதிய பெண். அப்போது வீட்டில் பேசிட்டான். வீட்டில் பரவாயில்ல, உனக்கு விருப்பப்படி நீ கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ போதகர்கிட்ட சொன்னாங்க. போதகர் சொன்னார், பொறுத்துருங்க, இது சரியான ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, மறுபடியும் போதகர்கிட்ட பேசி அந்த பிள்ளையும் கர்த்தரை கொள்கிறேன் என்று சொல்லுதுன்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். திருமணம் செய்து கொஞ்ச நாளிலே சபைக்கு வரலை. 2 பேருமே சபைக்கு வரலை. அப்பொழுதுதான் விசாரிக்கிற பொழுது இருவரும் பிரிந்து விட்டார்கள். இருவரும் பிரச்சனை பிரிந்து விட்டார்கள். ஆகவே இந்த நாட்களிலே பாருங்க, கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் தவறான காரியம். அதற்கு பின்பு அந்த ஊழியக்காரர் மிகவும் இந்த காரியத்தை செய்து வைத்ததுக்காக மிகவும் வருத்தப்பட்டார். காரணம், செஞ்சு வைக்கிறனா அந்த ஆத்மா நம்ம விட்டு போயிடும், வீணாக போயிடும்னு நினச்சி செஞ்சுறாங்க. ஆனால் பாருங்கள், அது எப்படி தவறாய் போய் முடிக்கிறது. நிறைய இடத்துல நடந்திருக்கிறது. நமக்கு தெரியவே இங்கே நடந்திருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய ஜாதகனுக்கு பேசிய பெண், அது திருமணம் நின்று போன உடனே நாங்கள் கல்யாணத்தை நடத்தி காமிக்கிறோம் பார் என்று ஒருவனுக்கு பிடித்து கட்டி வைத்து விட்டார்கள். மாப்பிள்ளைக்காரனா நியமிக்கப்பட்டவே இன்றைக்கி மாப்பிள்ளையாகவே இருக்கிறான்.
அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக நியமிக்கப்பட்டவன் இன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ளையாகவே இருக்கிறான். பரவாயில்ல. அதே வைராக்கியம், நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று அவன் வைராக்கியமாக இருக்கிறான். என்ன அவன்கிட்ட காமிக்கிற பொண்ணு கூட பிடிக்கலைங்கிறான். என்ன பிடிக்கலன்னு தெரியல. ஒருவேளை கிளி மாதிரி வேணுமோ என்னமோ தெரியல. அப்புறம் அப்படித்தான். அப்புறம் இப்போ பார்க்குற பொண்ணை அப்புறம் பிடிக்கலன்னு அப்புறம் கடைசியில் கிளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கொத்து வாங்க வேண்டியதான். அப்புறம் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் மாதத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாம் மார்க்கத்துக்கு உரியவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை நாம் பின்பற்றி அவருடைய வழியில் நடந்து நாம் எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நாம் தாழ்த்தி நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே. பாலாக் என்பவனுக்கு முன்பாக பிழையாம் இஸ்ரவேல் தேச ஜனங்கள் கெட்டு போவதற்கு தந்திரமாய் பண்ணின அந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களிலே சபைகளிலே நடக்கிற காரியங்களை குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு உதவி செஞ்சீங்க. நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் ஆண்டவரே வழியை பின்பற்றி நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் காணப்படவும், ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தை நோக்கி நாங்கள் ஓடி வரவும், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் பண்ணவும் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த புதிய ஆண்டில் எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களை உங்கள் சத்திய வழியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் நீதியின் பாதையில் எங்களை வழி எடுத்து செல்லுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யமும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.